வண்டி ஃபுல்லாக மழையில் நனையிறதுனால ப்ளக்கில் தான் முதல்ல தண்ணி அடிப்போம். முதல்ல வந்து ப்ளக்கை கட்டி பார்க்கணும். இது உள்ள இந்த சைலன்சர் எக்ஸாஸ்ட் வழியாக தண்ணி உள்ளே போயிடும். அது ஒன்றும் பண்ண முடியாது. மெக்கானிக் தான் நீங்கள் கொண்டு வரணும். இன்ஜின் உள்ள தண்ணி போயிடுச்சுன்னா பம்ப் பண்ணிங்கன்னா அது வழியாக தண்ணி வந்துடும். உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக இன்ஜின் உள்ளே போகாது. ஆனால் முதல்ல வண்டி ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் அப்படியே ஓட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்ஜின்லாம் ஸ்பாயில். ஆயிலும் தண்ணியும் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒயிட் கலரில் ஆயிடும். தண்ணி வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒயிட் கலரில் ஆயிடும். அப்படியே தெரிஞ்சிடும் இன்ஜின் ஸ்பாயில் ஆகிட்டு. உடனே இம்மிடியட்டாக இன்ஜின் ஆயில ட்ரை பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வேற ஆயில் ஊற்றினீங்கன்னா கரெக்டாக. இந்த மலையில வண்டி பாதிக்கப்பட்டா எவ்வளவு செலவாகும்? இந்த மாதிரி நான் சொன்னது பேஸ் வந்து பண்ணீங்கன்னா ஒரு 300 ரூபாலேருந்து அதுக்குள்ள ஆகும். இன்ஜின் ஆயில் மாற்ற வேண்டும்னா கிட்டத்தட்ட வந்து அது ஆயில் ஒரு 350 ரூபா வரும். ஒரு 700 ரூபா 800 ரூபாக்குள்ள வரும். ஸ்பாட் இருக்கு. இது கார்பன் ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கருப்பா இருக்கு பார்த்தீங்களா. இதை வந்து ஒரு துணி, உங்ககிட்ட துணி இருந்தாலும் துணி க்ளீன் பண்ணுங்க. இல்லை துணி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன எமர் ஷீட்டு இல்லை ஏதாவது உப்பு காயம் மாரி வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணி ஸ்பார்க் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுங்க. இந்த கார்பன் இல்லைனாலே உங்களுக்கு வந்து ஃபயரிங் க்ளீனாக இருக்கும். ப்ளக்கு ஃபயரிங் க்ளீனாக இருக்கும். ப்ளக்கு ஃபயரிங் க்ளீன் ஆச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் இது உள்ள தண்ணி போச்சுன்னா லைட்டாக ஊற்றிட்டு லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்பார்க்கை க்ளீனாக இருந்தாலே போதும், வண்டி உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். முதல் விஷயம் பேஸ் இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகலைன்னா கார்பெட்ல வந்து தண்ணி போகும். மோஸ்ட்லி மழை தண்ணி வந்து உள்ள போகும். அவங்க கிட்டே ஸ்க்ரூ டிரைவர் இருந்தா இதுல வந்து டிரைவ் பண்றதுக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுப்பாங்க. இது பார்த்தீங்களா ஸ்க்ரூ தெரியுதுங்களா? இது திறந்தீங்கன்னா உள்ள வந்து தண்ணி ஏறி இருந்தா ட்ரை ஆகும். இந்த மாதிரி கீழே அந்த பக்கம் பாருங்க. பெட்ரோல் வந்துடும். உங்களுக்கு தண்ணி இருந்தா தண்ணி வந்துடும். ஓகே